காட்டுல விட்டா கிழக்குன்னு தெரியாம வடக்குன்னு தெரியாம மேற்குன்னு தெரியாம தள்ளாடி வந்திருப்பா. அதனால கண்ணை நோண்டி பார்த்து நம்மளே நாட்டுக்கு போலாம். அத கண்ணை பறிச்சுக்காதே உத்தரா சொல்லு. நம்ம சிவன் கோத்திரத்துக்கே அவமானம் நேர்ந்து விட்டது. அப்படி என் கண் நேத்திரத்தை இரண்டு நோண்டி என்னை கண்ணை கட்டி காட்டில் விட்டு விட்டார். அப்பா தெய்வத்தின் மார்பில் கூட்டிய மாலை இறுதி வரை
ஏ கோவிந்தா, இந்த கருவு உலகத்தை எது கையான ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்னை எழுதி ஆண்டவா. நான் தாய் வயிற்றில் தருந்த நேரமோ என்ன பெற்றம்மா, இளதுவான நேரமோ இருந்து நேத்திருந்ததாலே நேத்திரத்தை நோண்டி என்னை கண்ணை கட்டி காட்டில் விட்டாரே. இந்த அனந்த கானகத்திலே எனக்கு யாருமே ஆறுதல் இல்லையப்பா. அப்பா, நான் எங்கே போவேன், எங்கே செல்வேன், என்னை எழுதி ஆண்டவா. பொட்டிருந்து பூவிழந்தும் அந்த சிவனுடைய அம்சத்தால் பிறந்து 2 நேத்திரம் இருந்ததாலே என்னை கண்ணைக்கு ரோட்டை காட்டில் அனுப்பிவிட்டாரே. எங்கே செல்லுறேன்? நான் ஆடவரை பார்த்த முகத்தோடு எந்த ஆடவர் முகத்தை பார்க்கவில்லையே. அவரு எங்கே சென்றாரோ எங்கை கண்டு முருகா என் துறையை இந்த நாட்டினிலே
ஒரு கரங்கள் இல்லாமல் கால் கரங்கள் இல்லாமல் இருந்தாரே அவரை பார்த்த உடனே பார்த்தது என் உள்ளமாகப்பட்டது. என் கற்பை கொடுத்த உடனே அவர் கற்பை சூதாடாமல் இப்படி கண்ணீர் இருந்த ஆனந்தத்தினால் சிவகாமி ஒரு ஆடவரை பார்த்து கண்ணை நோண்டி என்னை கண்ணை பார்க்கும்படி இல்லாமல் தவிக்கி விட்டாரு. நான் எங்கே போவேன்? ஆஹா, இது சிவகாமி ஒல்லி குரலா கேட்குது. மா சிவகாமி, ஐயா என்ன ஆயிடுச்சுமா உனக்கு? எதுங்காட்டியும் நீங்கள் யாரையா? யாருக்கு என்ன கேக்குறியா? ஐயோ, இரண்டு வேத்தில் இருந்தால் உன்னை கண் குளிர கண்ணால் பார்ப்பேன். நான் பேர் சொன்ன கண்ணு போயிடுச்சா? அடர்ந்த கானகத்திலே தினந்தோறும் என் அப்பாவுக்கு சிவபெருமான அம்சத்தால் பிறந்ததான் சிவனானவல்லி. தினந்தோறும் மலரும் ஜலமும் கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். அடர்ந்த கானகத்திலே சூரிய பிரகாசம் ஒரு ஆடவரை பார்த்து ஆசி என்பமா பேசியிருந்த உடனே இந்த கண்ணிருந்த ஆணவத்தினால் ஒரு சிவனான மகளாக பிறந்து தினந்தோறும் நதிகரை சென்று மலரும் ஜலமும் கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். இன்று ஒரு 2 நேற்று இருந்ததானே ஒரு ஆடவரை பார்த்தார் என்று எங்க அப்பா கண்ணை நோண்டி காட்டில் அனுப்பிட்டாருங்க. நான் பேர் சொன்ன என் மேல ஆசைப்படாதம்மா, தேவையில்லாத விபரதம் வரும். நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறியா? அப்படி வந்து சொல்லுங்க. சரி போ. ஏமா குரல் எங்கே கேட்ட முகமா இருக்கிறது? பக்கத்துல வாமா, பக்கத்துல தான் இருக்கிறாமா. அப்படியா? வா. அம்மா, உனக்கு 2 நேத்திரம் தெரியாது. ஆமா. எனக்கோ என்னால நடக்க முடியாது. ஒரு கரங்கள் இல்லை, ஒரு கால் இல்லை. ஒரு கால் என்னால நடக்க முடியாது. சரி, நான் என்ன தூக்கி எனக்கு கண்ணு தெரியல. சரி, நான் அந்த முருகனை கோடிதானம் இருந்து முருகன் சன்னதிக்கு போவோம். திருச்செந்தூருக்கு போனா அந்த முருகனாலதான் வழிபட்டோம். ஓ, திருவனுடைய அம்சத்தால் பிறந்தாரா? எங்க அப்படி என்றால் உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்தனே. என்ன மாதிரி பாத்தியா? ஆமா. ஆஹா, நான் பேசுறதே பேசுறாரு. ஓ, அது எப்படி எங்க அண்ணனா தான் இருக்க வேண்டும்? அப்படியா? ஆமா, சத்தீஸ்வரனா தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கிறாரா? இருக்கிறார். அப்படியா? அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு கரங்கள் ஒரு கால் வந்த காரணம் என்ன காரணம்? ரெப்பே எப்படிதானா? ரெப்பே அப்படி இல்லம்மா, என்னுடைய மதனி இருக்கிறதே அதிரூபவதி. ஓஹோ, அவளுக்கு இச்சைக்கு நான் ஏற்கவில்லை. அதனால் எங்க அண்ணன் சத்தீசில் இருக்க அல்லவா? ஆமா. அவர் கொலையாளி விட்டு ஒரு கால் கரங்கள் ஒரு கை கரங்கள் துண்டித்து மனைவி பேச்சு கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாருமா. மனைவி பேச்சு கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாருமா. ஒரு ஆசைக்கு இணைங்கிருந்தால் என்ன சேர்ந்தாலும் ஆபத்து, சேராவிட்டாலும் ஆபத்து. ஆமா. எப்போ என் ஆசைக்கு சேரலையோ அதனால ஒரு பொய் சாட்சியாக சொல்லி என்ன சேர்ந்தாங்க உன் தம்பி சொல்லிட்டு உன்னை ஒரு கை காலில் விளங்குபடி செய்து விட்டாங்க. பொய் சொல்லி ஒரு கை கால் வச்சுட்டாங்க. அப்படி என்றால் அப்ப அங்க பேசுற அவங்க ஒன்னா தானா? அண்ணாதான் போற வயது எப்படி? ஐயோ, அவரு குணப்பேதமா பேசுறாருங்க. அவர் குணப்பேதா? அப்படியா? அப்படி என்றால் இப்ப எனக்கு நேற்று தெரியவில்லை, எங்கே செல்வது? தெரியாமா? எங்க போறீங்க? நீ என்ன தூக்கி நான் உனக்கு காட்டுறேன். ஏன்னா உனக்கு கால்கள் 2 இருக்குது, அவருக்கு கால்கள் இல்ல. அதனால நீ தூக்கி தோல் மேல வச்சுக்கணும். யாரும் தெரியல. எங்க அண்ணன் இருக்குது. சரி, அப்படி என்றால் வாங்க. மூணு சுத்து இந்த கையில 3 சுத்து விடவே கூடாது. நல்ல பாட்டு தான். என்றார் வருவாரா? பழனி மலையில்
கூரை கை கொண்டார் வருவார் எப்படியா தந்தா என்றார் வருவாரா கருணை நமக்கு வருவாரா தந்தா என்றார் வருவாரா நமக்கு வருவாரா பக்தி திறனே பெருமானா ஆமா கனதி கிடைத்தா தரப்படாதான் வருவான் அவன். அது கேள்ல தரப்படாதான் வருவான். சொல்ல சிவகாமி ஆனது ஆ சிவகாமியை அதாவது சாந்தத்தினை தூக்கி கொண்டு திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போய் முருகா பெருமானை சேவித்தால் நமக்கு பார்வை எப்படி அது கிடைக்கும்? நாம ஆசைப்பட்ட கணவருக்கு இந்த கால்காரம் கைகாரம் எப்படி வளர செய்வார்? அந்த அப்பேற்பட்ட ஆசைப்பட்ட கணவர் நாம் அடைய வேண்டும். அந்த திருச்செந்தூர் கோவிலிலே திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்று ஒரே மன உறுதியுடன் திருச்செந்தூர் சென்று இருக்கின்ற நேரத்தில் இதோ முருகா பெருமான் தற்பார் அவரால் மற்ற விஷயம். எடு 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 அப்பா என் வார்த்தைகள் வேண்டாம். இந்த சபையினர் வந்தனே ஆள் விளக்கம் தெரியும். அல்ல முண்டிட்ட பல்ல சண்முகம் எதுக்கு வந்து தெரியுமா? ஒரு 10,000 ரூபாய் என்ன தேடுறா? அம்மா யாரோ ஒரு பக்தன் ஒரு பக்தி என்ன தேடி வருகிறார். ஆமா அதை பார்க்க வேண்டும். ஏ முருகா, ஏ நானா பண்டிதா, ஏ கந்தா, ஏ கடப்பா, குண்டிருக்கமெல்லாம் குமரல் அமர்ந்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றாய். ஆறுபடை வீடு கொண்ட ஆறுமுகா, உன்னை விட வேறு தெய்வம் இல்லையே முருகா. இறைவா உன் மாளிகையே எத்தனையோ மணி விளக்கே, தலைவா உன் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கே, என் நம்பிக்கையின் ஒளி விளக்கே. ஆண்டவர்
அப்படி பழமொழி சொல்லுவார்களே, அந்த சொல்லுக்கு இணங்க இந்த சிவனுடைய அம்சத்தால் பிறந்து 2 நேத்திரம் இருந்தவுடைய எங்க அப்பா நேத்திரத்தை நோண்டி விட்டார். அதனால அவர் பிள்ளையாக இருந்து எனக்கு 2 நேத்திரம் வரும்படி உன்னதான் இந்த சிவபெருமான பிள்ளையாக விளங்கக்கூடிய உன்னைதான் நான் இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்புகிறேன் சுவாமி. அம்மா, இந்த நிலைக்கு காரணம் உங்க அப்பதானா? ஆமா, நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு பக்கம் இல்லைங்க. சரி, அதுக்கு முன்பாக உங்களுக்கு கண்ணு வர வைக்கிறேன். நானே இந்த ஆடவரை பார்த்த உடனே ஆசைப்பட்டு அந்த ஆடவர் ஒரு கரமும் ஒரு காலும் விளக்கப்படி அதையும் கொடுக்க வேண்டும். சரி ஐயா, இதுதான் சமயம் என்றால் முருகா முருகா முருகா, சின்னமெல்லாம் உனக்கு கரங்களுக்கு எல்லாம் சாப்பிட மாட்டேன் சாமி. முன்னே சாப்பிட இந்த சாமி குடிய முருகப்பெருமானே, உங்களுடைய மகிமை நான் 2 நேத்திரத்தாலே காண்பித்தோம். அப்படி இருந்தாலும் சரி காரணமாக சிவகாமியுடைய தந்தையும் சிவகாமியுடைய தந்தை தண்டிக்க வேண்டும். எனக்கு காரணமான அந்த அதிரூபவதியும் தண்டிக்க வேண்டும். அதனால சொன்ன தண்டிப்பாங்க. சரி எங்க 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 சரி, இப்ப நான் அவனை பார்த்து வரேன். போ போ டேய், அட நடயா நடயா.
எனக்குதா பூக்குதா மணக்குதா இப்ப என்ன எதுக்காக வந்த டேய், நீ சேர்ந்ததோ தவறன்று நாயடா ஓரமானா பெத்த பொண்ணு வராமல் கண்ணு நோட்டி இருக்க. ஏண்டா டேய் என் பெத்த பொண்ணு சொல்றிய இந்த பெத்தவனுக்கு இவ்வளவு நாளா வளர்த்த எனக்கு அவன் கண்ணுக்கு ஏத்தபடி ஒரு ஆடவனை கட்டி தருவன் எனக்கு தெரியாதா? அப்படி கட்டி கொடுக்க எனக்கு தெரியாது. அதை திருட்டுத்தனமாக அதை தலைமைக்கு சென்ற இடத்துல தானகத்துல ஒரு ஆடவனோட உல்லாசமாக இருந்தார். ஆதலால் அவனுக்கு எப்ப இந்த கண்ணு இருக்கிறதோ எப்ப கண்ணு இருக்கிறதோ இந்த கண்ணு இருந்ததுனால இவனை மேல திருட்டா முடியாம பிடிச்சான். அதனால அவன் கண்ணை நோட்ட காட்டு கட்டு கண்ணை நோட்டு அதுக்கு நடக்கு போட்டான். சேர்ந்ததா தவறு காலை விட்டுருவேன். யாரு நம்மள ஒரு ரூபா குத்துவாங்க. வாண்டால் வந்து அமர் அமர் செய்வா அமர் செய்யலாம் வாண்டா கட்டி ஓரமானா உனக்கு திறந்ததுதான் சமைச்சு திருப்பதி பண்றா பெருகாசு ஏமாத்துறா என்ன ஏமாத்த முடியாது. அட சண்டை செய்ய சாதாரண புடிச்ச பால் ஒண்ணு கடவாயில இருக்குது. சும்மா ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு அப்புறம் கையில டிக்கெட்டிங் ஆட்டிக்கிட்டு கையில எடுத்துட்டு வந்துடுறாரு. கோமணம் கட்டிடும் தந்துடு ஆகட்டும். சுலம் அது கரங்கள் தான் குதிருவான். எங்களுக்கு சுத்தமான நடத்தி வைக்க வேண்டும். எங்களுடைய அண்ணனாகப்பட்ட